ஹே காய்ஸ், இந்த உலகத்தில் பல மர்மமான இடங்கள் இருக்குது. அது எல்லாமே சயின்ஸுக்கும் லாஜிக்கும் ஆன்சர் சொல்ல முடியாத ஒரு அன்பிலிவபிளான இடங்களாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப்படிப்பட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மர்மமான இடங்களை பற்றி. ஸோ இந்த மிஸ்ட்ரியான ஜேர்னிக்குள்ளே வாங்க போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஹில். இது லடாக்ல இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்பவே மிஸ்டீரியஸான ஒரு ஹில்னு இதை சொல்லலாம். இங்கே ஒரு காரை ஸ்டாப் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி அப்ஹில் மூவ் ஆகும். எந்த இன்ஜினுமே ஸ்டார்ட் பண்ணாமல் கியரும் போடாமல் அது அப்ஹில்லாக மூவ் ஆகும். ஸோ இது மேலே போகிற மாதிரி தோணும். ஆக்சுவலி இது கிராவிட்டி டவுன் இருக்கிறதால ஆப்டிக்கல் இல்யூஷனை கிரியேட் பண்ணுது. பலருக்குமே இது ஒரு ரியல் மேஜிக் போல தான் இருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷானி ஷிக்னப்பூர்னு சொல்லக்கூடிய ஊர் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இது ஒரு ஃபுல் வில்லேஜ். ஆனால் இந்த வில்லேஜில் இருக்கிற வீடுகளில் பார்த்தீங்கன்னா கதவு இருக்காது. அதாவது எந்த வீட்லேயுமே கதவும் இல்லை, லொக்கும் இல்லை. ஸோ பீப்புள் என்ன நம்புகிறாங்கன்னா அந்த வில்லேஜை லார்ட் ஷானி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி, அதனாலேயே யாருமே க்ரைம் செய்ய மாட்டாங்க. அண்ட் மாடர்ன் உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு வில்லேஜ் இருக்குன்னு சொல்கிறதே நமக்கு அன்பிலிவபிளாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரூப்குண்ட் லேக். இது உத்தராகண்டில் இருக்குது. ஸோ இந்த இடம் ரொம்பவே க்ரீப்பின்னு சொல்லலாம். லேக்கில் 300க்கும் மேற்பட்ட ஹியூமன் ஸ்கெலட்டன்ஸை கண்டுபிடிச்சாங்க. ரேடி கார்பன் டெஸ்ட் பண்ணுறப்ப அது 9ஆம் நூற்றாண்டுக்குரியதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஸ்கெலட்டனை சேர்ந்த மக்கள் எல்லாமே 9ஆம் நூற்றாண்டுக்குரிய மக்கள். ஸோ யார் அந்த மனிதர்கள், ஏன் ஒரே இடத்துல எல்லாருமே இருந்திருக்காங்க, இதுக்கான ஆன்சர் இன்னைக்கு வரக்காட்டியுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜத்திங்கா வில்லேஜ். இது அசாமில் இருக்குது. இங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஃபினோமினன் நடக்குது. ஒவ்வொரு வருஷமே செப்டம்பர்லேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ள பல பறவைகள் இரவில் வந்து ஒரு கிரவுண்டில் விழுந்து இறந்து போகுது. லோக்கல் மக்கள் இதை சூப்பர் நேச்சுரல் பவர்னு நம்புகிறாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் இன்னுமே எக்ஸாக்டான ரீசனை கண்டுபிடிக்கல. வேர்ல்ட் டிரெக்ஷன், ஃபோக், லைட் அட்ராக்ஷன் எல்லாமே டெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் மிஸ்டேக் இன்னுமே அன்சால்வ்டாக தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பங்கர் ஃபோர்ட். இது ராஜஸ்தானில் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஹாண்டடான ஒரு பிளேஸ்னு சொல்லப்படுது. இது லிட்டரலி இந்தியாவோட கோஸ்ட் கேபிட்டல்னே சொல்லலாம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கூட வார்னிங் போர்டு வச்சிருக்கு. சன்செட்டுக்கு அப்புறமா இங்கே யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்யப்பட்டிருக்கு. என் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபோர்ட்டில் ஈரியான சவுண்ட்ஸ், ஷெடோஸ், ரெனாமல் எனர்ஜி எல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஸோ இது கர்ஸா இல்லைன்னா ஒரு ஏன்ஷியன்ட் ட்ரெஜடியான்னு சொல்லி இன்னுமே ஆன்சர் கிடைக்கல. ஸோ இப்படிப்பட்ட நிறைய இடங்கள் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த இடங்கள் இந்தியாவோட மிஸ்ட்ரி மேப்பில் மார்க் பண்ணப்பட்ட பிளேசஸாக இருக்குது. சயின்ஸ் இல்லதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுது. ஆனாலுமே சில இடங்கள் இன்னுமே அன்சால்வ்டாக தான் இருக்குது. ஸோ இந்த நாட்டோட மெஜிக்னும் இதை சொல்லலாம்.